ரைட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனோட லெக்சர் 2ல நம்ம இருக்கோம். இஎம்ஐ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த டாபிக்கோட ஹீரோ ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னாலே பி வெக்டார் டாட் ஏ வெக்டார்னு கற்றுக் கொடுத்தேன். இல்லைன்னா பிஏ காஸ் தீட்டா. அன்னைக்கு சொல்லாத ஒரு விஷயம் இன்னைக்கு பேசுறோம். நிறைய டேர்ன்ஸ் இருந்தா என்பிஏ காஸ் தீட்டா. இதுக்கு மேல ஃப்ளக்ஸுக்கு ஃபார்முலா சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க என்பிஏ காஸ் தீட்டா தான் சொல்லணும். என் நம்பர் ஆஃப் டேர்ன், அந்த காயில்ல எத்தனை டேர்ன் இருக்குன்றது தான் நம்பர் ஆஃப் டேர்ன். பி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏ ஏரியா, தீட்டா ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். தீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார். ரைட்டா? இப்போ இது ஒரு பிளேன் இருக்கு அப்படின்னா இதுதான் ஏரியா வெக்டார். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டாரா இருந்தா தீட்டா 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் இந்த பக்கம் இருந்தா தீட்டா 180. மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் மேல இருந்ததுன்னா தீட்டாவோட வேல்யூ 90. இதெல்லாம் அன்னைக்கே நம்ம பார்த்தோம். ரைட்டா? அதுக்கப்புறமா அங்கிருந்து போனதுதான் ஃபாரடேவோட ஃபர்ஸ்ட் லா. எங்கெல்லாம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கெல்லாம் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இது ஃபாரடேயோட ஃபர்ஸ்ட் லா. வாட் இஸ் இஎம்ஐ? ரெண்டுத்துக்கும் ஒரே டெஃபினிஷன் தான். எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். The magnitude of induced EMF directly proportional to rate of change of flux. அப்ப எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அவ்வளோ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். நிறைய ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா நிறைய இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். கம்மியான ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா கம்மியான ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும். ரைட்டா? இது நம்ம அன்னைக்கே பேசியிருந்த விஷயம். வினயான் ஷரோன், குட் ஈவினிங் பே. அடுத்தது ஃபாரடேஸ் லா பேசியிருந்தேன். ஃபாரடேஸ் லால செகண்ட் லா பேசிட்டேன். அங்கேருந்து லென்ஸ் லா போனோம். E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி5 பை டிடி. இந்த மைனஸோட வேலை என்ன? அப்போஸ் எந்த பக்கமா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். எந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். சரி, போய் எழுது போ. ரைட், சாரி பை. ஸோ எந்த அளவுக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அந்த அளவுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். பட் அது அப்போஸ்ல இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதே மாதிரி டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு எல்லாருமே நல்லா சொன்னீங்க. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா அலாங்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இப்படி போட்டா இன்வர்ட், இந்த மாதிரி போட்டா அவுட்வர்ட் டாட். இது இன்வர்ட் இன்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லி கொடுத்தேன். ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனா அலாங் த டைரக்ஷன். அன்னைக்கு இருந்த பசங்க எல்லாருக்குமே இது தெரியும். ரைட்டா? அங்கிருந்து டைரக்ஷன் முடிச்சாச்சு. இதோட அன்னைக்கு வரைக்கும் நான் பேசினது. இன்னைக்கு என்னங்க சார் பேச போறோம்? அன்னைக்கு சொல்லாத ஒரு விஷயம் இங்கே இருந்து நம்ம ஆரம்பிக்கலாமா? ரைட். அதே மாதிரி எதுவும் புரியலன்னா நடுவில் அப்படியே ஸ்டாப் பண்ணிடு. சார் எனக்கு புரியல, இன்னொரு டைம் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுரு. ரைட்டா? சமீப காலமாக அந்த ஒரு விஷயம் நம்மள்ட்ட மறந்து போச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஒருவேளை இப்போ உனக்கு கிளாஸ் நிறைய புரிய ஆரம்பிச்சிருச்சான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் புரியலன்னா கேட்டுக்கிறது நல்லது. இது அன்னைக்கு சொல்ல மறந்துட்டேன். இதுவும் டைரக்ஷன் தான். இங்கே பாருங்களேன். இது நார்த் போல் மேக்னெட், சவுத் போல். அதாவது நார்த் போல் சவுத் போல் இங்கே இருக்கு. இது ஒரு காயில். இந்த காயில் இப்ப நீ தான் ஒரு பார் மேக்னெட். உனக்கு முன்னாடி ஒரு காயில் இருக்கு. இந்த நார்த் போல் மேக்னெட்டை உள்ள கொண்டு போறீங்க. இந்த மாதிரி உள்ள கொண்டு போறீங்க. இப்ப நார்த் போல் மேக்னெட்டை உள்ள கொண்டு போனா இந்த ஃப்ளக்ஸ் என்ன பண்ணும்? இந்த லைன் என்ன பண்ணும்? இந்த லைன் அழகா உள்ள போகும். அதாவது இன்னும் தெளிவா சொன்னோம்னா நார்த் போல் இங்க இருக்குன்னா இன்னும் அந்த ஃப்ளக்ஸ் லைன் அதிகமா இப்படி வரும். அப்ப என்ன அர்த்தம்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஒரு ஏரியா வழியா உள்ள போகுது. அப்போ உனக்கே நல்லா தெரியுது ஃப்ளக்ஸ் அதிகமாகுது சார். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. யாராவது டக்குன்னு சொல்லுங்க. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா அலாங்கா ஆப்போசிட்டா? ஆப்போசிட் டைரக்ஷன் சார். ஆப்போசிட் டைரக்ஷன். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன். ரைட்டா? ஒரே நிமிஷம் பாரு. அப்போ அந்த காயில்ல டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி இருக்கும்? சவுத் போல் நார்த் போல். இதான் அந்த காயில். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியா சொல்லித்தரேன். இந்த நார்த் போல் உள்ள கொண்டு போனீங்கன்னா அப்ப அப்போஸா? அப்போஸ்னா என்ன அர்த்தம்? அங்க நார்த் போல் இருக்குன்னா இங்கே நார்த் போல் மாதிரி ஒரு நார்த் மாதிரி ஒரு டயக்ராம் டிரா பண்ணிக்கணும். அந்த நார்த்தோட ரெண்டு எண்ட்லயும் 2 ஏரோ மார்க் போட்டுக்கணும். அப்ப இதுதான் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்.
அப்ப நார்த் போல் உள்ள என்ட்ராச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் மறக்கவே கூடாது. உன் கையில ஒரு பார் மேக்னெட் இருக்கு, உன் ஃப்ரண்ட்ல ஒரு காயில் இருக்கு. அந்த பார் மேக்னெட்டோட நார்த் போல அந்த காயில் நோக்கி கொண்டு போனீங்கன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். அதனால இந்த மேக்னெட் அதை அப்போஸ் பண்ணும். அப்ப அதுலயும் நார்த் போல் மாதிரி இன்டியூஸ் ஆகணும். அப்ப இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ். மறக்க மாட்டீங்களா? நார்த்தை உள்ள கொண்டு போனா நார்த் மாதிரி உள்ள இருக்கணும். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகும். உனக்கு நல்லா தெரியும், ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆதானா கரண்ட் வரும். அப்ப இங்க என்ன நடக்குது? கிட்ட போக போக ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா யார் வருவா? நம்ம கூப்பிடாமலேயே இஎம்எஃப் வந்துடும். இஎம்எஃப் வந்தா யார் வருவா? கரண்ட் வந்துடும். அந்த கரண்ட் எப்படி வரும்? நம்மள அப்போஸ் பண்ற மாதிரி வரும். அதுதான் லென்ஸ் லா. The direction of, என் வார்த்தை கவனி, the direction of induced current is always opposite to the direction of change in flux. flux எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் கரண்ட் வரும். கத்துக்கிட்டீங்களா? இப்போ நார்த் போல் உள்ள போனா நார்த் மாதிரி வரும். அதே இன்னொரு டயக்ராம் பாருங்க, யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. இது சவுத், இது நார்த். இதை வெளியில கொண்டு வரப்ப நார்த் போல் இப்போ ரிவர்ஸ் வருது. இப்போ நார்த் போல் பின்னாடி போகுதுன்னா ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது அலாங் தி சேம் டைரக்ஷன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? எஸ் போட்டுக்கணும். அப்போ எஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா டைரக்ஷன் கிளாக் வைஸ். நார்த் உள்ள போனா என் போட்டுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ். ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பேக்ல போனீங்கன்னா ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அலாங் தி சேம் டைரக்ஷன் கிளாக் வைஸ். ரைட். உங்ககிட்ட ஒரு கேள்வி, யாராவது இதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணு. இது நார்த் போல், இது சவுத் போல். இப்போ இங்க ஒரு காயில் இருக்கு. இங்க டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இந்த காயில்ல கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? சவுத் உள்ள போகுது, டுவர்ட்ஸ் த காயில் போகுது. சொல்லுங்க, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கிளாக் வைஸ் சார். கிளாக் வைஸ். ஏன்பா கிளாக் வைஸ்? கிளாக் வைஸ் சார். சவுத் சவுத் இருக்கு சார், ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதை அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் சவுத் போட்டுக்கணும். சவுத் போட்டுக்கிட்டீங்கன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன். பா லெசன் அவ்வளோ ஈஸி. பா இந்த இஎம்ஐ லெசனை யாரு தான் அப்படி பண்ணி விட்டாங்கன்னு தெரியல. டஃப்ன்ட்டு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. இருக்கிற 10 லெசன்லேயே ரொம்ப ஈஸி இந்த லெசன் தான். என்ன டைரக்ஷன்ல கொஞ்சம் ஏமாறாத பார்த்துக்கணும். அப்ப இங்க கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் நல்லாவே கத்துக்கிட்டீங்க எல்லாருமே. இப்போ சவுத்தை ரிவர்ஸ் கொண்டு போங்க. இப்போ இந்த இடம் நார்த் போல், இந்த இடம் சவுத் போல். ரிவர்ஸ் கொண்டு போனீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ்டு கரண்ட் இங்க சவுத் வெளில போகுது, ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா அலாங் தி சேம் டைரக்ஷன் என். அப்போ இங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நார்த் உள்ள போனா உள்ள என் போட்டுக்கணும், அப்போ ஆன்டி கிளாக் வைஸ். நார்த் வெளியில வந்தா எஸ் போட்டுக்கணும். டிக்ரீஸ் ஆகுது, எஸ் போட்டுக்கணும், கிளாக் வைஸ். சவுத் உள்ள போனா எஸ் போட்டுக்கணும், கிளாக் வைஸ். சவுத் வெளில வந்தா என் போட்டுக்கணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கண்டிப்பா கேட்பான். இது பெருசா ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆப்போசிட், ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆனால் அலாங், அவ்வளோதான். ஸோ டைரக்ஷன் அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது, இன்னைக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாத்தையும் இன்னொரு டைம் எடுத்து பார்த்துக்கோங்க. நாளை மறுநாள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்பொழுது கேட்கும்போது நீங்கள் சொல்லணும். நாளையோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ஏன் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தோட இந்த லெசன் முடிஞ்சிடும். ரைட் பை. இப்போதான் ரியலாகவே இந்த டாபிக் உள்ளார நம்ம என்டர் ஆகிறோம். சார் சொல்லுமா, திருப்பி ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? எந்த இடம்னா? அந்த நார்த் உள்ள போச்சுன்னா நார்த் இன்டியூஸ் ஆகும்னு சொன்னீங்க. ஒன்றுமே இல்லை, ஃபாஸ்ட்டாக சொல்லிடுவா. பார்க்குறீங்களா? ஓகே சார். 2 காயில், 3வது காயில், 4வது காயில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நீயே சொல்ல ட்ரை பண்ணு. ஒரு பார் மேக்னெட், ஒரு பார் மேக்னெட். எல்லாருமே யோசிச்சிருங்க, ஆன்சர் யோசிச்சிருங்க. நார்த் போல் காயிலுக்குள்ளார என்டர் ஆகுதுமா. இப்போ இந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் சொல்லுங்க. கரண்டோட டைரக்ஷன் நர்மதா சார் இங்க என்ன எழுதணும்? இந்த இதுக்குள்ளார நார்த் உள்ள கொண்டு போனா இந்த காயிலுக்குள்ளார நம்ம ஞாபகத்துக்கு என்ன எழுதணும்னு கேக்குறேன். என்ன எஸ்ஸா? நார்த் என்ன எழுதணுமா? இப்போ என் போட்டுக்கிட்டியாமா? என் போட்டுக்கிட்டா அந்த என்னோட எண்ட்ல இந்த ஏரோ ஹெட் போட்டுக்கிட்டீங்களா? அந்த ஏரோ ஹெட்டுக்கு நேரா அந்த காயில்ல கரண்டோட டைரக்ஷன் போட்டுக்கங்க. அப்போ இதை பார்த்த உடனே ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா? ஆமா சார். அப்ப என்ன ரிவர்ஸ் கொண்டு போயிடுங்க. அப்ப இங்க என்ன பண்ணணும்? என்ன எஸ்ஸா? எஸ். எஸ். எஸ்னா கிளாக் வைஸா? ஆமா சார். கரண்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ், கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்படியே இந்த இடத்துல எஸ் உள்ள கொண்டு போங்க, அப்போஸ் பண்ணணும். அப்ப இங்க கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? எஸ்.
ஆமா அப்போஸ் பண்ணணும்னா கண்டிப்பா எஸ் தானே இருக்கணும். ஃப்ளக்ஸ் அதிகமானா அப்போஸ் பண்ணணுமா? அப்ப ஆ எஸ் தானே இருக்கணும். அப்ப ஆ சவுத்ன்றதுனால இது கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ். இப்போ எஸ் வெளில கொண்டு போங்க. ஃப்ளக்ஸ் டிக்ரீசஸ். அலாங்கா. ஆமா சார். அப்ப என்ன இங்க நார்த். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கத்துக்கிட்டியா? ஓகே சார். எல்லாருக்குமே ஓகே தானே இது? ரைட். புரியலனா என்கிட்ட சொல்லிடுங்க. டைரக்ஷன் ஃபுல்லா முடிஞ்சது. அடுத்தது இன்டியூஸ்டு சொல்லுமா. சார் நம்ம மேக்னெட்டை நார்த் போல உள்ள கொண்டு போனாலும் வெளியில கொண்டு வந்தாலும் ஃபீல்டு ஒரே டைரக்ஷன்ல தான் சார் இருக்கும். அப்போ கரண்ட் ஒரே டைரக்ஷன்ல தானே அப்படி இல்லம்மா. இருக்கணும். ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலே என்ன ஆகும்? இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதா? லென்ஸ்ல என்ன சொல்லுது? ஃப்ளக்ஸ் எந்த பக்கம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா தானே கரண்ட் வரும்னு சொல்லுது. இப்ப இந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இதுக்கு அகைன்ஸ்டா கரண்ட் வரும். இது ஃப்ளக்ஸ். இந்த பக்கம் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா கரண்ட் வரும். இதான் நம்ம லென்ஸ்ல. அதனால தானே ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடி. மைனஸ்க்கான காரணம் இது மேத்தமெட்டிக்கல் சைன் கிடையாது, அப்போஸ். ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஒரு லாரி வருது, அந்த லாரி தான் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இப்போ நான் போய் நேராக அந்த லாரிக்கு முன்னாடி நிற்கிறது. அப்போ அந்த ஃப்ளக்ஸை நான் இஎம்எஃப் ஃப்ளக்ஸை எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா நான் போய் நிற்கிறேன்னு அர்த்தம். எப்படி பண்ணாலும் அகைன்ஸ்ட் தான். அப்போ லாரி திரும்பி அந்த பக்கம் போயிடுச்சுன்னா நானும் திரும்பி என் கூட்டு பக்கம் வந்துடும் நான். ரைட்டா? ஸோ அப்போஸ்ன்றதுக்காக தான் அந்த மைனஸ். உனக்கு கிளியரா? இல்லைனா உன் கேள்வியை கரெக்டாக கொஸ்டின் கேளு கனிஷ்கா. கிளியர் சார். ரைட் பை. அடுத்தது இன்டியூஸ்டு பேராமீட்டர். மூணே 3 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொறுமையாக கற்றுக்கிட்டே வாங்க. இன்டியூஸ்டு பேராமீட்டர்ஸ். இன்டியூஸ்டு பேராமீட்டர் இது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, இன்டியூஸ்டு பேராமீட்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடி. இது என்ன பாது சார்? ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அப்ப இதுக்கு பேர் என்ன? இன்டியூஸ்டு இஎம்எஃப். இந்த கொஸ்டின் ஒழுங்கா படிங்களேன். இன்டியூஸ்டு பேராமீட்டர். பேராமீட்டர்னா யாரு? இஎம்எஃபா இருக்கலாம், கரண்டா இருக்கலாம், ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம், சார்ஜா இருக்கலாம், ஹீட்டா இருக்கலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். எப்படி இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்லணும். ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடி. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ இதை கவனமா கத்துக்கோங்க. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஒரு ஏரியா வழியா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் புகுந்து போச்சுன்னா அதுதான் ஃப்ளக்ஸ். நிறைய ஃப்ளக்ஸ் போகுது, திரும்ப கம்மியான ஃப்ளக்ஸ் போகுது, நிறைய ஃப்ளக்ஸ் போகுது, கம்மியான ஃப்ளக்ஸ் போகுது. அப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த காயில்ல இஎம்எஃப் வரும். இஎம்எஃப் தான் பேட்டரியில இருக்கிற அந்த வோல்டேஜ்னு அர்த்தம். வோல்டேஜை பார்த்ததுமே இந்த எலக்ட்ரான்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சிரும். எலக்ட்ரான் வேகமா ஓடினா கரண்ட் வரும். அந்த கரண்ட் தான் இன்டியூஸ்டு கரண்ட். சார் இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடி சொல்லி கொடுத்துட்டீங்க. இன்டியூஸ்டு கரண்ட் வேணும் ரெண்டாவது. பை இஎம்எஃப்ல இருந்து கரண்ட்டுக்கு எப்படி போகணும்னு சொல்றேன், கவனமா கத்துக்கும். இன்டியூஸ்டு கரண்ட். கரண்ட்டுக்கு நாங்க படிச்சிருக்கோம் சார். வி ஈக்குவல் டு ஐஆர்னு ஓம்ஸ்லா தெரியும். ஐக்கு பதிலா வி பை ஆர்னு தெரியும். இந்த லெசன்ல வி யூஸ் பண்ணவே மாட்டீங்க, விக்கு பதிலாக தான் இ யூஸ் பண்ண போறீங்க. வோல்டேஜ், இஎம்எஃப், பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆர், இ பை ஆர். அப்ப இக்கு பதிலாக இப்ப என்ன படிச்சீங்க? மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடி. டி ஃபைவ் பை டிடி போர்டுக்கு ஒரு 1 மார்க்குக்கு தேவைப்படும். இன்டியூஸ்டு கரண்ட் ஒன்றும் இல்லை, இஎம்எஃப் ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணிடு. புரியலையா? இன்னொரு டைம் சொல்லி தரேன் பாருங்களேன். ஐக்கு பதிலாக இ பை ஆர், இங்க 1 பை ஆர் அப்படியே இருக்கட்டும். இஎம்எஃப்க்கு பதிலா மைனஸ் ஆஃப் டி ஃபைவ் பை டிடி. டி ஃபைவ் பை டிடிக்கு என்ன மீனிங்? ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. இது இன்டியூஸ்டு கரண்ட். ரெண்டாவது பேராமீட்டர் கத்துக்கிட்டீங்களா? இன்டியூஸ்டு கரண்டோட ஃபார்முலா கத்துக்கிட்டீங்களா? அவங்க என்ன பண்ணிடுவாங்க? 5ஓட வேல்யூ கொடுத்துருவாங்க, ஆரோட வேல்யூ கொடுத்துட்டு கரண்ட் கேட்பாங்க. உனக்கு புரியலன்னா இங்க பாரு, 5க்கு பதிலா 3t ஸ்கொயர் பிளஸ் 2t பிளஸ் 1ன்னு கொடுத்துறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 10 ஓம், டைம் வந்து 2 செகண்ட் சொல்றாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கரண்ட். இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ற பாருங்க. ஐக்கு பதிலா 1 பை ஆருக்கு பதிலா 10, d5 by dt 2, 60 plus 2 டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும். டைம் 2, அப்போ 1 by 10, 12 plus 2 14, 1.4 ஆம்பியர். இந்த மாதிரி தான் ஒரு குட்டி குட்டி 1 மார்க் வந்து போர்டுக்கு கேட்பாங்க.
ஃபைண்ட் த இன்டியூஸ்டு கரண்ட்டு. அப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஃப்ளக்ஸோட இந்த மாதிரி எக்ஸ்பிரஷனாக கொடுத்துருவாங்க. ஏன்னா டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகணும் இல்லையா, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 60 + 2 வந்துடும். சால்வ் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு ஆன்சர் வந்துடும். இன்டியூஸ்டு கரண்ட் கற்றுக்கிட்டோம். சரி, அங்கேருந்து நீங்கள் போகிறது இன்டியூஸ்டு சார்ஜ். இன்டியூஸ்டு சார்ஜ் இன்டியூஸ்டு சார்ஜ்னா எப்படிங்க சார் கொண்டு வருது? எங்கள்கிட்ட ஐ இருக்கு, ஐயை வச்சுக்கிட்டு எப்படி சார்ஜுக்கு போகிறது பார்த்துருவோமா? ஒரே நிமிஷம். ஐ ஈக்குவல் டு dq/dtன்னு எங்க சொல்லி கொடுத்தேன்? கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில சொல்லி கொடுத்தேன். இன்னும் நல்லா சொல்லுங்க. ஐக்கு பதிலாக q/t ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ்னு தெரியும். இங்க இருந்து dq மட்டும் வேணும்னா i × dt. இப்பதான் ஐக்கு ஈக்குவேஷன் படிச்சீங்க. 1/r மைனஸ் ஆஃப் d∅/dt. அப்ப dq ஈக்குவல் டு ஐக்கு பதிலா 1/r மைனஸ் ஆஃப் d∅/dt. இங்க ஒரு dt போய் சேர்ந்துருச்சு. அதனால இன்டியூஸ்டு சார்ஜ் dq வேணும்னா மைனஸ் ஆஃப் d∅/r. நல்லா கத்துக்க. இனி எங்கெல்லாம் சார்ஜ் பாக்குறியோ அங்கெல்லாம் உனக்கு 5/rன்னு ஒரு புது ஈக்குவேஷன் தெரியணும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படிச்சிருக்க? q-க்கு பதிலா it-ன்னு படிச்சிருக்க, இல்ல q-க்கு பதிலா ne-ன்னு ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சீங்க. வேற எங்கெல்லாம் q இருக்கோ வேற வேற ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. முதல் முறையா 12th நீங்க ஃப்ளக்ஸை வச்சு q சொல்ல முடியும்னா இந்த ஃபார்முலா தான். q ஈக்குவல் டு 5/r. சார் ஒன்றும் இல்லை சார், ஃப்ளக்ஸை ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணா நமக்கு சார்ஜ் கிடைச்சிரும். இது இன்டியூஸ்டு சார்ஜ். இன்டியூஸ்டு சார்ஜ் இந்த 3 படிச்சா போதும். இன்டியூஸ்டு இஎம்எஃப் யாரு? மைனஸ் ஆஃப் d∅/dt. இன்டியூஸ்டு கரண்ட் யாரு? 1/r d∅/dt. மைனஸ் கண்டிப்பா இருக்கணும். மைனஸ் இருந்தாதான் அந்த அப்போஸ்ன்றதுக்கான மீனிங். இங்கேயுமே மைனஸ் போட்டிருக்கேன் பாருங்க. மைனஸ் இருக்கணும். ஸோ மேக்னெட்யூட் மட்டும் எழுதுனா 5/rன்னு கத்துக்கணும். இதை மூணுத்தையும் ஒரு டைம் உட்காந்து எழுதி பார்த்துக்கோ. இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஃபார்ம்ல, இன்டியூஸ்டு கரண்ட் ஃபார்ம்ல, இன்டியூஸ்டு சார்ஜ் ஃபார்ம்ல. இது உன்னோட பொறுப்பு. இது முடிஞ்சிச்சா? ரைட். 50% ஆஃப் லெசன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 80 வரைக்கும் போயிடும். நாளைக்கு வந்ததும் 20 முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு 20 சம்மு, அண்ட் மறுநாள் வந்து ஒரு 20-25 சம். அவ்வளோதான். லெசன் ரொம்ப ஈஸி. மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூஸ்ட் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ஒரு 3 மார்க். அது நீட் அண்ட் ஜேஇ பசங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயம். மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப். புரியலன்னா ரொம்ப ஃப்ராங்கா புரியல சார், இன்னொரு டைம் சொல்லி கொடுன்னு கேட்குறேன். ஏன்னா மற்ற லெசன் ரொம்ப ஈஸியாக ஓடியாந்துடும். இந்த லெசனில் மட்டும் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால நீ கஷ்டப்படுற மாதிரி தான் என்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம். எவனா குட் ஈவினிங் பே, ஆதித் குட் ஈவினிங் பே, அனீஸ் சிஎஸ்ஐரின் குட் ஈவினிங் பே. வேற யாரும் வந்திருக்கீங்களா? ரிஷிகா குட் ஈவினிங் பே. வேற ரைட் பே. ஸோ எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டேன். ஓகே. மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப். வரப்போற 10 நிமிஷம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா இனிமேல் எல்லாமே ரொம்ப ஈஸி. ஒன்றும் இல்லை. ஃப்ளக்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? NBA cos θ. என்ன விட்டுரு, அது நம்பர் ஆஃப் டர்ன் தான். பி யாரு? மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏ யாரு? ஏரியா. தீட்டாவை மறந்துடாது. எப்பவுமே பிசிக்ஸ்ல தீட்டான்றது ஆங்கிள் பிட்வீன் அங்க இருக்கிற 2 வெக்டார். நம்ம டயலாக ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஒரு டாபிக் உங்க ஸ்கூல்லயோ இல்ல உங்க இன்ஸ்டியூட்லயோ ஒரு டீச்சர் நடத்திட்டு இருக்காங்கன்னா வாட் இஸ் தீட்டான்னு கேட்கறாங்கன்னா நீ மாட்ட போல்டா எழுந்து சொல்லலாம். உனக்கு தெரியவே கூட தேவையில்ல. தீட்டா என்ன தீட்டான்னு கேட்டாங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் நீங்க போர்டில் எழுதியிருக்கிற 2 வெக்டார். சரி, அந்த 2 வெக்டார் என்ன வேணாலும் இருக்கலாம். பி வெக்டார் ஏ வெக்டாரா இருக்கலாம், இ வெக்டார் ஏ வெக்டாரா இருக்கலாம், எஃப் வெக்டார் டாட் எஸ் வெக்டாரா இருக்கலாம், எஃப் வெக்டார் டாட் வி வெக்டாரா இருக்கலாம். அந்த என்ன டாபிக் போதோ அந்த டாபிக் தகுந்த மாதிரி நீங்க சொல்லி முடிச்சா போதும். எப்பவுமே பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தீட்டான்றது 2 பேருக்கு இடைப்பட்ட ஆங்கிள் பிட்வீன் 2 பிசிக்கல் குவான்டிட்டி. அந்த பிசிக்கல் குவான்டிட்டி ஷியரா வெக்டாரா தான் இருக்கும். தீட்டா இஸ் தி ஆங்கிள் பிட்வீன் 2 வெக்டார்ஸ். யாருன்னா பி வெக்டாரும் ஏ வெக்டாரும். ரைட்டா? ஸோ தீட்டா புரிஞ்சிருச்சு. எப்படிலாம் இஎம்எஃப் வரும்? என்ன பண்றேன்னு பாரு. முதல்ல இஎம்ஐயை 3ஆ பிரிக்க போறோம். இஎம்ஐயை 3ஆ பிரிக்க போறோம். எப்படி சார்? ஒன்னு ஸ்டாட்டிக் இஎம்ஐ. என் கூடவே படிச்சுட்டு வாங்க. இன்னொன்னு கைனட்டிக் இல்லைன்னா டைனமிக் இஎம்ஐ. இது 2வது.
மூணாவது பீரியாடிக் இஎம்ஐ. பீரியாடிக் இஎம்ஐ. ஸோ நீங்கள்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிகள். என்ன காரணம்னா ஸ்பெக்ட்ரால கிளாஸ் எடுக்கும் பொழுது அரௌண்ட் கிட்டத்தட்ட 10 மணி நேரம் தேவைப்படும். அவ்வளோ பெரிய டாபிக் இது. டைனமிக்ல ஒரு டைரக்ஷன் பிரச்சனை வரும். பீரியாடிக் சொல்லவே தேவையில்ல, சுத்தம். இது ரெண்டுத்துலேயுமே அவ்வளோ சிக்கல் இருக்கு. என்ன பிரச்சனைனா இது ரெண்டுத்தையும் லாஸ்ட் இயரே தூக்கிட்டாங்க. அதனால இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸ்டாட்டிக் இஎம்ஐ மட்டும்தான் இருக்கு. ஆனால் இன்னமும் கேள்விப்படுறேன் சில இன்ஸ்டியூட்ல ஸ்கூல்ல டைனமிக் நடத்துறதா கேள்விப்பட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு அதனால தான் நீ சிலபஸ் நான் முன்னாடியே அனுப்பிச்சிட்டேன். அதை பார்த்துட்டீங்கன்னா எங்கேயுமே டைனமிக் பீரியாடிக்ல பட் ஷியோரா என்னால் சொல்ல முடியும், சிலபஸ்ல இல்லாத எந்த லைனையுமே நீ புதுசாக படிக்கவே வேணாம். அதுக்காக எந்த கொஷினும் வராது. வந்தால் கேஸை போட்டு விட்டு அந்த 4 மார்க்கையும் உனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. நீ அதை பயப்பட தேவையில்லை. சிலபஸ்ல இருக்கிற லைனை மட்டும் ஒழுங்கா படி போதும். ஸ்டாட்டிக் இஎம்ஐ மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கு. டைனமிக் பீரியாடிக் கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது இருந்துகிட்டு இருந்தது. ரைட்டா? ரைட். ஸ்டாட்டிக் இஎம்ஐனா என்ன, டைனமிக்னா என்ன, பீரியாடிக்னா என்ன, இதை சொல்லிட்டு அது ரெண்டுத்தையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். சார் சொல்லுமா சார், ஆனா அந்த போர்ஷன்ஸ் பிடிஎஃப்ல எல்லா டாபிக்கும் கொடுத்திருக்காங்களா சார்? எல்லா டாபிக்குமே கொடுத்துருக்காங்களா? அதை அமைச்சிருக்கேன் பாரு. இல்ல இல்ல சார், சின்ன டாபிக் அந்த மாதிரி கூட எல்லாமே கொடுத்திருக்காங்களா? எல்லாமே கிளியரா இருக்குப்பா. இப்போ செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் எல்லாமே ஸ்டாட்டிக் இஎம்ஐல வர வேண்டியது தான். ரைட்டா? அதனால என்ன இருக்கோ அதை மட்டும் படிச்சா போதுமானது. ஓகே சார். ரைட். ஸ்டாட்டிக் இஎம்ஐ, டைனமிக் இஎம்ஐ, பீரியாடிக் இஎம்ஐ. கவனி. இப்போ ஸ்டாட்டிக் இஎம்ஐனா என்னங்க சார்? உனக்கே புரியும் பாரு. ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் d5/dt. ரொம்ப ஜாலியாக பேசுங்க, பதில் சொல்லுங்க, தப்பானா பரவாயில்ல. 5க்கு பதிலா NBA காஸ் தீட்டா. நான் என்ன பண்றேன், d/dtயை வெளியில வச்சுக்கிறேன். 5க்கு பதிலா NBA காஸ் தீட்டா. ரைட். என்ன வெளியில எடுத்துடுறேன், ஏவை வெளியில எடுத்துடுறேன், காஸ் தீட்டாவை வெளியில எடுத்துடுறேன், பியை மட்டும் சேஞ்ச் பண்றேன். அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இப்படி இருந்தா இதுக்கு பேரு ஸ்டாட்டிக். யாராவது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா ஸ்டாட்டிக்னு சொல்லியிருக்கேன். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதனால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. இதை பார்த்ததும் சொல்லுங்க சார். ஏரியா வந்து கான்ஸ்டன்ட் மாறாது, தீட்டா வந்து கான்ஸ்டன்ட் மாறாது. இந்த d/dt பக்கத்துல நான் என்ன லெட்டர் வச்சிருக்கணும் அதுதான் சேஞ்ச் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதவா, மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அதுக்கு பேரு தான் நீ கேட்ட ஸ்டாட்டிக் இஎம்ஐ. அந்த காயில் ஆடாது, அசையாது, ஓடாது, ஒளியாது, கம்முன்னு தான் இருக்கும். ஃப்ளக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். நிறைய லைன் உள்ள போகும், வெளியில வரும், உள்ள போகும், வெளியில வரும். அப்ப ஃபீல்ட் லைன் மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அதுக்கு பேரு ஸ்டாட்டிக் இஎம்ஐ. சொல்லி பழகு. ஏரியா மாறாதுங்க சார், தீட்டா மாறாது, மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆனா போதும், எனக்கு அப்ப இஎம்எஃப் வரும். இஎம்எஃப் வந்தா கரண்ட் வரும். அப்ப அப்படி இருந்தா அதுக்கு பேரு தான் ஸ்டாட்டிக் இஎம்ஐ. கத்துக்கிட்டீங்களா? எல்லாருக்கும் ஸ்டாட்டிக் புரிஞ்சிருச்சா? இப்போ ஸ்டாட்டிக் இஎம்ஐல என்னெல்லாம் படிக்க போறோம், இதுதான் உங்க சிலபஸ்ல 2 வார்த்தையா இருக்கும். ஸ்டாட்டிக் இஎம்ஐல நீங்க படிக்க போறது செல்ஃப் இண்டக்ஷனும் மியூச்சுவல் இண்டக்ஷனும் படிக்க போறீங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும் பாரு. செல்ஃப் இண்டக்ஷனும் மியூச்சுவல் இண்டக்ஷன் 2 டாபிக் படிக்க போறீங்க. அவ்வளவுதான். இது முஷா சிலபஸ் முடிஞ்சது. செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன், செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன். ரைட்டா? சரிங்க சார், ஸ்டாட்டிக் புரிஞ்சிருச்சு. அடுத்து இது ஒரு டைனமிக்னு சொன்னீங்களே, டைனமிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஃபுல்லாலாம் படிக்க வேண்டாம். டைனமிக் இஎம்ஐ. டைனமிக் இஎம்ஐனா இங்க பாருங்களேன், 5க்கு பதிலா NBA காஸ் தீட்டா, ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் d5/dt மைனஸ் NB காஸ் தீட்டா. இந்த இடம் dA/dtன்னு எழுதிக்கிறேன். யாராவது எனக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டைனமிக் இஎம்ஐனா என்னன்னு கேட்டா அவன் பதில் என்ன? சும்மா சொல்லு, உனக்கு புரிஞ்சதை சொல்லு. டைனமிக் இஎம்ஐனா என்ன? உங்கள்ட்ட தான் கேட்குறேன். டைனமிக் இப்போ ஸ்டாட்டிக்னா என்ன சொன்னீங்க? மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆன இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் ஸ்டாட்டிக். அப்போ டைனமிக் என்ன சொல்லுவீங்க?
The area changes, sir. அவ்வளவுதான். ஏரியா சேஞ்சஸ், மத்ததெல்லாம் Constants. ஏரியா சேஞ்ச் ஆகி மத்ததெல்லாம் கான்ஸ்டன்டா இருந்தா அதுக்கு பேரு டைனமிக் இஎம்ஐ. இதெல்லாம் பிளாக் பென்ல போட்டுருக்காங்க பெயர், இதெல்லாம் பிளாக் பென்ல எழுதிட்டு இங்க क्वेश्चंस எல்லாம் ப்ளூ பென்ல இருக்கா. சரி எழுது போ. உங்க டாட் போட்டு என்னமா டாட் போடாம டாட் போட்டு எழுது. ஒரே நிமிஷம் வந்துட்டேன். ஸோ ஈக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் டி5 பை டிடி என்பி காஸ் தீட்டா டிஏ பை டிடி. ஏரியா மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா டைனமிக் இஎம்ஐ. இது கத்துக்கிட்டா போதும். அப்ப இதை வச்சு நீங்களே பீரியாடிக் சொல்லிருங்க. பி சேஞ்ச் ஆயிடுச்சு, ஏ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்ப பீரியாடிக் இஎம்ஐ என்ன மட்டும் சேஞ்ச் ஆகணும்? சும்மா சொல்லு. பீரியாடிக் இஎம்ஐ என்ன மட்டும் சேஞ்ச் ஆகணும்? காஸ் தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆகணும். அப்ப காஸ் தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா அதுக்கு பேரு பீரியாடிக் இஎம்ஐ. சோ பீரியாடிக் இஎம்ஐ என்ன சொல்லுது? இங்க பாருங்களேன். ஈக்கு பதிலா ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சு போச்சு. என்பிஏ மைனஸ் டி பை டிடி காஸ் தீட்டா. அப்ப ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்ட் ஏ வெக்டார் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதுக்கு பேரு பீரியாடிக் இஎம்ஐ. ரைட்டா? பா உங்களோட என்சிஆர்டி போர்டுக்கும் கிடையாது, நீட் அண்ட் ஜேஇ போர்டுக்கும் கிடையாது. நீ பயப்படவே தேவையில்லை, என் வார்த்தையை நம்பு. டைனமிக்கும் கிடையாது, பீரியாடிக்கும் கிடையாது. ஆனா ஸ்டாட்டிக் புரியணும்னா டைனமிக்னா என்ன, பீரியாடிக்னா என்ன நான் சொல்லணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா ஸ்டாட்டிக்கு, ஏரியா சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா டைனமிக்கு, தீட்டா சேஞ்ச் ஆகி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆனா பீரியாடிக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சா? ரைட். இனி நம்மளோட வேலை ஸ்டாட்டிக் கத்துக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஸ்டாட்டிக்ல யார் படிக்க போறோம்? செல்ஃப், மியூச்சுவல். அவ்வளவுதான். பாத்துருவோமா? ஸ்டாட்டிக் இஎம்ஐ. பட் நோட்ஸ் காலையிலே உங்களுக்கு சென்ட் பண்ணிட்ட படிக்கிறதுக்கு. ரிட்டன் நோட்ஸும் அங்க இருக்கும். ரிட்டன் நோட்ஸ்ல கண்ணா பின்னான்னு எழுதிருப்பாரு. 2019 எழுதுறது டைனமிக் இருக்கும், பீரியாடிக் இருக்கும். அதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் நோட்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்கும்ட்டு. அதெல்லாம் ஜெராக்ஸ் போட்டுன்னா அது தேவையில்ல உனக்கு. வெறும் ஸ்டாட்டிக் மட்டும் எடுத்துக்கும். ஸ்டாட்டிக் இஎம்ஐனா யாருங்க சார்? ஸ்டாட்டிக் இஎம்ஐனா ஃப்ளக்ஸு ஈக்குவல் டு என்பிஏ காஸ் தீட்டா. இல்லை இஎம்எஃப் மட்டும் வேணும்னா மைனஸ் ஆஃப் டி5 பை டிடி என்ஏ காஸ் தீட்டா. பி மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்படி இருந்தால் இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் இஎம்ஐ. ஸ்டாட்டிக் இஎம்ஐல நாங்கள் 2 பேரை பற்றி படிக்க போகிறோம் சார். ஒருத்தவன் செல்ஃப் இண்டக்ஷனு, இன்னொருத்தவன் மியூச்சுவல் இண்டக்ஷன். அப்படியே இந்த பேருலே பதில் இருக்கு பாரு. செல்ஃப் இண்டக்ஷன்னா என்ன, மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்ன? மொத்தம் 3 3 மார்க் இருக்கு இந்த செல்ஃப்ல. மியூச்சுவல்ல 3 3 மார்க் இருக்கு. 6 கொஸ்டின். அவ்வளவுதான். படிச்சிட்டோம்னா லெசன் முடிஞ்சது. செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் கத்துக்கலாமா? செல்ஃப் எனக்குள்ளார, செல் இண்டக்ஷன் இன்டியூஸ் ஆகிறது, உருவாகிறது, வர்றது. செல்ஃப் இண்டக்ஷன்னா என்னங்க சார்? இங்க பாரு, இது ஒரு காயில். இங்க நடக்கிறத அப்படியே சொல்லுங்க. ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்றேன். இது ஒரு கீ ஸ்விட்ச். இந்த காயில இருந்து ஐ கரண்ட் போகுது. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்ப இந்த காயில இருந்து கரண்ட், இந்த பேட்டரியில இருந்து கரண்ட் இந்த காயில் வழியா போகுது. அப்போ ஒரு சாலினாய்டு வழியா ஐ கரண்ட் போனா இந்த சாலினாய்டுல என்ன வரும்னு சொல்லி கொடுத்தேன். பாயத்தர மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே ஃபார்முலா சொல்லிருங்க. பிரமாதம். மியூ நாட் என்ஐ. அப்ப கண்டினியூவா கரண்ட் போயிட்டே இருந்தா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுமா? அப்படியே ஒவ்வொரு படிக்கட்டா ஏறிக்கிட்டே வா, என் கையை பிடிச்சிக்கோ. மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. ஃபைக்கு பதிலா பிஏ. மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனா யார் சேஞ்ச் ஆகுவா? பாயத்தர மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆனா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ரைட், நல்லா சொன்னீங்க. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா யார் வருவா? இஎம்எஃப் சார். இஎம்எஃப் வந்தா யார் வருவா? இஎம்எஃப் தான் யாரோ ஒருத்தவங்களுக்கு சோர்ஸ். அந்த யாரோ ஒருத்தவங்க யாரு சார்? இஎம்ஐ இல்லப்பா, இஎம்எஃப். ஓகே, இஎம்எஃப் வரும். இஎம்எஃப் வந்தா எலக்ட்ரான் ஓடும். எலக்ட்ரான் ஓடுனா யார் வருவா? கரண்ட் சார். அவ்வளவுதான். பிரமாதம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. செல்ஃப் இண்டக்ஷன் சுத்தமா முடிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு காயில்ல நான் கரண்ட்டை பாஸ் பண்றேன். அதனால என்னோட காயில்ல, என் வார்த்தையை கவனி,
என்னோட காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. யாரோட காயில்ல? என்னோட காயில்ல. என்னோட காயில்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிறதுனால என்னோட காயில்லேயே ஃப்ளக்ஸும் சேஞ்ச் ஆகுது. என்னோட காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால என்னோட காயில்லேயே இஎம்எஃப் வருது. என்னோட காயில்ல இஎம்எஃப் வர்றதுனால என்னோட காயில்லேயே கரண்ட்டும் வருது. அப்படி இருந்தா அதுக்கு பேரு செல்ஃப் இண்டக்ஷனு. எல்லாமே என்னோட என்னோட என்னோட. அப்ப வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் உங்ககிட்ட கேட்கறாங்க. முதல்ல புரிஞ்சுக்கோங்க, அப்புறம் எப்படி எழுதணும்னு நான் சொல்லித்தரேன். என்னோட காயில் வழியா கரண்ட் போயிட்டு என்னோட காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி என்னோட காயில்ல இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி என்னோட காயிலே கரண்ட்டும் இன்டியூஸ் ஆகும். அந்த கரண்டோட டைரக்ஷன் ஐ டேஷ். ஐ டேஷ் வேற யாரும் இல்ல, இன்டியூஸ்டு கரண்ட். ஒரு பிசினஸ் மாதிரி கொஞ்சம் இன்புட் கொடுத்து அவுட்புட் வாங்குறது இன்டியூஸ்டு கரண்ட். ஐ வந்து நான் கொடுத்த கரண்ட், ஐ டேஷ் வந்து அந்த காயில்ல வர்ற கரண்ட். எப்பவுமே லென்ஸ்ல என்ன சொல்லுது? யாரு நம்மள உருவாக்குனாங்களோ அவங்களையே அப்போஸ் பண்ணும். அப்ப இந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் அப்போஸ் யாருக்கு? நீங்க கொடுத்த கரண்டோட டைரக்ஷனுக்கு. ரைட்டா? அப்ப வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் கேட்டாங்கன்னா, என் காயில கரண்ட் போயிட்டு என் காயில ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி என்னோட காயில இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகி என்னோட காயிலே கரண்ட் வந்தா அது செல்ஃப் இண்டக்ஷன். ரைட்டா? சரி, இது எப்படிங்க சார் எழுதணும்? சார் சொல்லுமா சொல்லுமா. எப்படி சார் அதே காயில்ல கரண்ட் இன்டியூஸ் ஆகுது? இப்ப எங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன்? காயில்ல சார். யார் காயில்ல? நம்மளோட காயில்ல. நம்ம காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. பக்கத்துல எந்த காயிலுமே இல்லல்ல. ஆமா சார். அப்ப எங்க கரண்ட் வரணும்? எங்க ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதோ அங்கதானே கரண்ட் வரும். ஆமா சார். அப்ப என்னோட காயில்ல ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி என்னோட காயிலேயே கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு செல்ஃப் இண்டக்ஷன். ரைட்டா? பா, எல்லாருமே இதை படிங்க ஒரு டைம், பொறுமையா படிச்சே வா. ஞாபகம் இருக்கிறத எழுதிடுறேன். எஸ்ஐ சும்மா இருக்கிறது இல்லை, செல்ஃப் இண்டக்ஷன். ஸோ வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் எழுதுனாங்கன்னா இதை தான் எழுதணும். இந்த ஃபினமினான் எம்எஸ்சி படிக்கும் பொழுது முதலாக இந்த வார்த்தையை நான் பார்க்குறேன். நான் பிஎஸ்சி வரைக்கும் தமிழ் மீடியம், எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் போகிறேன். ஒரு பழனிவியல்னு ஒரு சார் ஞாபகம் இருக்கணும், குவாண்டம் மெக்கானிக்ஸ், அட்வான்ஸ்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒரு போர்ஷனு. கடைசி வரைக்கும் அறியுது. ஃபர்ஸ்ட் செம் அதே பேப்பர் அறியுது, செகண்ட் செம் அதே பேப்பர் அறியுது, தேர்ட் செம் அதே பேப்பர் அறியுது, ஃபோர்த்து செம் தான் அதை கிளியர் பண்ண வச்சுக்கேன். 14 பேப்பர். அந்த கதை தான் நிறையா உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அப்போ தான் ஒரு நோட்ஸ் கையில் கொடுத்து அவர் ஏதோ நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், பிரமாதமாக நடத்துறாரு. ஃபினமினான்னு ஒரு வார்த்தை, பக்கத்தில் ஒரு கேரளா பையன். ஃபினமினான்னா நமக்கு என்ன தெரியும்? அவனுக்கும் ஒன்றும் தெரியல, நம்மளை மாதிரி தத்தியாக தான் அவனை உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறமா கேட்கும் பொழுது இன்னொரு பையன் சொன்னா அதுக்கு பேர் வந்து நிகழ்வு அப்படின்ட்டு. அப்பதான் இந்த ஃபினமினான்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியுது. எப்பெல்லாம் இந்த ஃபினமினான்ற வார்த்தை பிசிக்ஸ்லயோ எங்கேயோ நான் பார்க்கணும், அப்பவே அந்த எம்எஸ்சி கிளாஸ் ரூமு, சொல்லி கொடுத்த பையனோட முகம், ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பழனிவேலோட சாரோட முகம், அந்த போர்டு. அப்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டா அந்த போர்டுலாம் கிடையாது, வெறும் சாக்பீஸ் பிளாக் போர்டு தான். இல்லைனா அந்த ஓஹெச்பி ப்ரொஜெக்டர்னு ஒன்று இருக்குமே, அதை எடுத்துட்டு வருவாங்க. ரைட், சரி, டக்குன்னு இந்த வார்த்தையை பார்த்ததும் நினைவுகள் எல்லாம் அங்கே போயிடுச்சு. த ஃபினமினான் ஆஃப் இஎம்ஐ இன் விச் ஆன் சேஞ்சிங் த கரண்ட். எங்க சேஞ்ச் ஆகுது? இன் எ காயில். என் காயில கரண்ட் சேஞ்ச் ஆகுது. அப்போ இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. எப்படி இன்டியூஸ் ஆகுது? ஆப்போசிட்ல. எந்த காயில்ல? அதே காயில்ல. அப்ப என் காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆகி என் காயிலேயே அப்போசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு செல்ஃப் இண்டக்ஷன். நல்லா இருந்துச்சா? அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்னோட காயில ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, என்னோட காயில இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது, என்னோட காயில இன்டியூஸ்டு கரண்ட் வருது. அப்படி இருந்தா அதுக்கு பேரு செல்ஃப் இண்டக்ஷன். இந்த அப்போசிங்ன்ற வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஃபுல்லா தப்பு. இந்த அப்போசிங்ன்ற வார்த்தையை நீங்க கண்டிப்பா மறக்கவும் கூடாது, அதை விடவும் கூடாது. ரைட்டா? ரைட், டெரிவேஷன்ல போலாமா? ஓகே, வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் சொல்லியாச்சு. பாருங்களேன், ரொம்ப ஈஸியா டெரிவேஷன் போலாம், ஞாபகமே வச்சுக்க வேண்டாம். இப்போ நான் கொடுத்தது என்ன? கரண்ட். எனக்கு சேஞ்ச் ஆனது ஃப்ளக்ஸ். இப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்? நீ எவ்வளோ கரண்ட் கொடுக்குறியோ அவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். செல்ஃப் இண்டக்ஷன். இப்போ இந்த கொஸ்டினோட பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப்
செல்ஃப் இண்டக்ஷன் டிஃபைன் இல்லைன்னா டிரைவ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் 3 மார்க் கொஸ்டின் இல்லைன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ரெண்டும் ஒரே வார்த்தை மறந்துடாது. செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ காயில்னு சொன்னாலும் இதே கொஸ்டின் தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்னாலும் இதே கொஸ்டின் தான், ரெண்டும் வேற வேற நினைச்சிடாதீங்க. 5 இஸ் ப்ரப்போர்ஷனல் டு I. இதுக்கு என்ன மீனிங்? நான் எவ்வளோ கரண்ட் கொடுக்குறேனோ அவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். சார் புரிஞ்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணும்ல, அவன் தான் எல்ஐ. அப்போ எல் யாரா இருப்பா? இந்த டாபிக்கோட ஹீரோ யார்? இது செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன். எல்லோட பேரு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன்னு சொன்னாலும் சரிதான், இல்லைன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ்ன்னு சொன்னாலும் சரிதான். கற்றுக்கிட்டீங்களா? 5க்கு பதிலாக எல்ஐ. சரி புரிஞ்சிருச்சு. அப்போ ஃபுல்லாகவே நம்ம எல்லை பற்றி தான் படிக்க போகிறோமா? ஆமாம். நான் எப்படிலாம் யூனிட் போடுறேன்னு பாருங்க. எல்க்கு பதிலாக 5/I, 5க்கு பதிலாக சமீபமாக படிச்சிங்க வெபர், ஐக்கு பதிலாக ஆம்பியர். அப்போ யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வெபர் பெர் ஆம்பியர். ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல படிச்சிங்களா? யூனிட் ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ் வெபர் பெர் ஆம்பியர். ரைட் புரிஞ்சிருச்சு சார். இன்னும் கொஞ்சம் கூட அது நல்லா சொல்லுங்களேன். 5க்கு பதிலாக இப்போ தானே படித்தோம் BA, நிறைய டர்ன் இருந்தா NBA. அப்போ சம் கேட்கலாமா? எப்படி கேட்கலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துட்றாங்க 100 டர்ன், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்றாங்க 10 டெஸ்லா, ஏரியா ஆஃப் த காயில் கொடுத்துட்றாங்க 1 மீட்டர் ஸ்கொயர், கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட் 1 ஆம்பியர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எல். சால்வ் பண்ணால் ஈஸியாக ஆன்சர் ஓடியாங்க. அப்போ உனக்கு புரியணும் எல்னா 5/Iன்னு புரியணும், 5க்கு பதிலாக NBAன்னு புரியணும். தீட்டா கண்டிப்பா 0வா இருக்கிற மாதிரி தான் சம் கொடுப்பாங்க. அப்பதான் காஸ் 0 என்ன ஆகும்? 1 ஆகும். சரி எல் ஓகே. லென்ஸ்ல என்ன சொல்லுச்சு? இப்ப ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் d5/dt. கவனமா என்ன பாருல, ஈக்கு பதிலா மைனஸ் ஆஃப் d5/dt. சரி 5க்கு பதிலா இப்பதான் எல்ஐன்னு சொன்னீங்க. ஓகே, அப்ப மைனஸ் ஆஃப் d/dt 5க்கு பதிலா எல்ஐ கொடுத்துட்டோமா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? எல்லை தூக்கி வெளில போட்டுரு. ஏன்னா அவன் ஒரு கான்ஸ்டன்ட், அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ஐய நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல தான் அந்த செல்ஃப் இண்டக்ஷன் மறைஞ்சிருக்கு. கரண்ட் சேஞ்ச் ஆகுது. di/dt என்ன அர்த்தம்? சேஞ்ச் இன் கரண்ட். என் காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆகுது, என் காயில்ல EMF இன்டியூஸ் ஆகுது. அது யாரு? நான் தான், செல்ஃப் இண்டக்ஷன். அப்ப என்னோட காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால என்னோட காயில்ல EMF இன்டியூஸ் ஆகுது. எப்படி இன்டியூஸ் ஆகுது? ஆப்போசிட்ல இன்டியூஸ் ஆகுது. இதுக்கு பேரு செல்ஃப் இண்டக்ஷன். ரைட்டா? சோ மறுபடியும் இந்த ஃபார்முலா எழுதுறேன். -L × di/dt. உனக்காக எக்கச்சக்கமான சம்ம இந்த ஃபார்முலால வெயிட் பண்ணிட்டு இருக்கு. di/dt. சரி புரிஞ்சிருச்சு. இங்க இருந்து கொஞ்சம் யூனிட் போட்டு காட்டுங்களேன். L மைனஸ்லாம் விட்டுற, யூனிட்டுக்காக மைனஸ் எனக்கு தேவையில்லை. E/di/dt. EMF-ஆ வோல்ட் சார், கரண்டா ஆம்பியர், டைமா செகண்ட், வோல்ட் செகண்ட் பெர் ஆம்பியர். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம் தரேன். இதை அடுத்தது வேற ஒரு யூனிட்டா மாத்தலாம். என்னவா மாத்தலாம்? டக்குன்னு சொல்லு. அங்க என்னவோ மறைஞ்சிருக்கு. அது உனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட விஷயம் தான் மறைஞ்சிருக்கு. என்னது? ஓம் செகண்ட் சார். அவ்வளவுதான். ஓம் செகண்ட். ஏன்னா வோல்ட் பெர் ஆம்பியர் தான் ஓம். ஓம் செகண்ட் பை யூனிட் மாத்த கத்துக்கணும். 3 யூனிட் கரெக்டா கொடுத்துட்டு 1 தப்பா கொடுத்துருப்பான். விச் ஒன் இஸ் ஆட்னு கேட்பான். இதுல எது தப்பா இருக்குன்னு கேட்பான். இல்லைன்னா ஓம் செகண்ட். இது வரைக்கும் நம்ம 3 யூனிட் பார்த்துருக்கோமா? எல்லுக்கு தோ ஒரு யூனிட் பார்த்துருக்கோமா? தோ ஒரு யூனிட் பார்த்துருக்கோமா? இதெல்லாம் இல்லாம சார் நீங்க எப்பவுமே யூனிட்டை ஒரே வார்த்தையில சொல்லுவீங்கல்ல. எனர்ஜினா ஜூல்னு சொல்லுவீங்க, ஒர்க்னா ஜூல்னு சொல்லுவீங்க, ஃபோர்ஸ்னா நியூட்டன்னு சொல்லுவீங்க, பவர்னா வாட்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டுனா டெஸ்லான்னு சொல்லுவீங்க, ஃப்ளக்ஸ்னா வெபர்னு சொல்லுவீங்களா. அந்த மாதிரி ஒரு பேர்ல ஒரே ஒரு எழுத்துல வந்து எல்லுக்கு யூனிட் இருக்கா? இருக்கு. அவன் தான் ஹென்றி. ஹென்றி. இப்ப யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஹென்றி. ஹென்றி. ரைட்டா?
உங்க கொஷின்ல கொடுக்கும் பொழுது 1 மில்லி ஹென்ரின்னு கொடுப்பாங்க, 1 மைக்ரோ ஹென்ரின்னு கொடுப்பாங்க, 1 ஹென்ரின்னு கொடுப்பாங்க. அப்படின்னா அது எல்னு அர்த்தம். பக்கத்துல ஹென்ரியை நீங்க பார்த்துட்டாலே அது செல்ஃப் இண்டக்ஷன் எல்னு அர்த்தம். ரைட்டா? ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? யூனிட் ஆஃப் எல் என்னெல்லாம் சொன்னேன் ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோ. யூனிட் ஆஃப் எல் 5க்கு பதிலாக எல்ஐன்னு ஒரு ஃபார்முலா போட்டேன், அங்கேருந்து எல்லுக்கு பதிலாக 5/8ன்னு போட்டேன், அதனால வெபர் பெர் ஆம்பியர்னு சொன்னேன். ஈக்குவல் டு மைனஸ் எல் இன்ட்டு டிஐ/டிடின்னு எழுதினேன், எல்லுக்கு பதிலாக E/DI/dt, அதனால வோல்ட் செகண்ட் பெர் ஆம்பியர்னு ஒரு யூனிட் சொன்னேன். இல்லைன்னா ஓம் செகண்ட்னு ஒரு யூனிட் சொன்னேன். இல்லைன்னா ஹென்ரின்னு ஒரு யூனிட் சொன்னேன். ஹென்ரின்னு ஒரு யூனிட் சொன்னேன். ரைட்டா? ஸோ இதில் ஏதாவது 3 யூனிட் உங்கள் ஆப்ஷனில் இருக்கும், ஒரு யூனிட் தப்பாக இருக்கும். அந்த தப்பான யூனிட்டை கண்டுபிடிக்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கு உங்களோட வேலை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கற்றுக்கிட்டீங்களா? டிஃபைன் 1 ஹென்ரின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? 1 ஹென்ரினா என்ன? மைனஸ் எல் இன்ட்டு டிஐ/டிடி. உங்களால் நீங்களே சொல்ல முடியும். சார் ஒன்றும் இல்லை, 1 ஹென்ரினா இது 1 வோல்ட் வரணும். இது 1 வோல்ட் வரணும்னா இங்கே 1 ஆம்பியர் பெர் 1 செகண்டாக இருக்கணும். அப்போ எல்லோட வேல்யூ 1ன்னு வந்தால் அதான 1 ஹென்ரி. இப்போ என்ன தெரியுமா அர்த்தம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 1 ஆம்பியர் பெர் செகண்டா இருந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 1 வோல்ட்டா இருந்ததுன்னா விச் இஸ் நோன் அஸ் 1 ஹென்ரி. ஒரு காயில்ல கரண்ட் சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகிற கரண்ட் 1 ஆம்பியர் பெர் செகண்ட், அதனால இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 1 வோல்ட். அப்படி இருந்தா அந்த காயில்ல இருக்கிற எல்லோட வேல்யூ 1 ஹென்ரி. ரைட்டா? ஸோ கிளாஸ்ல சொல்லி திரும்ப அழகா சொல்லி தருவாங்க. எல்லோட டிஃபைன் 1 ஹென்ரின்னு நீ படிச்சுப்பார். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் 1 ஆம்பியர் பெர் செகண்ட், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் 1 வோல்ட். அப்போ இதுக்கு பேரு 1 ஹென்ரி. கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஸோ இங்க இருந்து செல்ஃப் இண்டக்ஷனோட இன்ட்ரோ ஃபுல்லா முடிஞ்சது. எல் வந்து 2-3 ஃபார்முலால சொல்லி கொடுத்துருக்கேன். 5க்கு பதிலாக எல்ஐ மறந்துடாத, எல்லுக்கு பதிலாக 5/8ன்னு மறந்துடாது, எல் ஈக்குவல் டு மைனஸ் C/DI/dt மறந்துடாது, 5க்கு பதிலாக NBA/I மறந்துடாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா சூஸ் பண்றதுல நீங்க கில்லாடியா இருக்கணும். ரைட், இது முடிஞ்சிருச்சு. இப்போ 2 3 மார்க் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 3 மார்க் முடிச்சிட்டதும் செல்ஃப் இண்டக்ஷன் முடிஞ்சிடும். பார்த்துலாமா? செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ லாங் சாலினாய்ட். இந்த டெரிவேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க செல்ஃப் இண்டக்ஷன்ஸ் ஆஃப் அ லாங் சாலினாய்ட். ஓடிராத, போகும்பொழுது உங்க ஸ்கூல்ல என்ன லெசன் போகுதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போ. எல்லாருமே 25 பேர் இருக்கீங்க. செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ லாங் சாலினாய்ட் காம்படிட்டிவ் பார்ட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் எப்படி போறேன்னு பார்த்துக்கிட்டே வா. செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ லாங் சாலினாய்ட், செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ லாங் சாலினாய்ட். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி டெரைவ் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம எப்பவுமே பண்றது ரொம்ப ஈஸியா பசங்களுக்கு எப்படி புரியுமோ அப்படி கொண்டு வந்து கொடுக்கறது. நான் என்ன எழுதுறனோ அதான் நோட்ஸ். டெரிவேஷன் பத்தி கவலைப்படாது, நான் எழுதி கொடுக்கறது அப்படியே எழுதிரு. அது ஏதாவது டயக்ராம் இருந்தால் அந்த டயக்ராம் பத்தி உன்னோட ஓன் வியூல எழுதி முடிச்சிருங்க. ரைட். சாலினாய்ட்னா முதல்ல என்னங்க சார்? இந்த மாதிரி ஒரு காயில், இதான் சாலினாய்ட். இந்த சாலினாய்ட் வழியா ஐ கரண்ட் போகுது. என்ன நடக்கும்? அவுட் சைட் த சாலினாய்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு 0ன்னு கத்து கொடுத்தேன். இன்சைட் த சாலினாய்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு சோ ஸ்ட்ராங். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த காயில் μ0 Ni எழுதலாம். சார் புரிஞ்சிருச்சு. இந்த n நம்பர் டென்சிட்டி தானே. நம்பர் டென்சிட்டி வேணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் கத்து கொடுத்தனா, டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த், டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லென்த் ஞாபகம் வந்துருச்சு சார். பிக்கு பதிலா μ0 Ni/L கத்துக்கிட்டீங்களா? μ0 Ni/L. 5க்கு பதிலா BAன்னு தெரியும் சார். டர்ன்ஸ் நிறைய இருந்தா NBA. அப்படியே இங்க BA சப்ஸ்டிட் பண்றீங்க. அதோ முடிஞ்சிருச்சு கொஸ்டின். N பிக்கு பதிலா μ0 Ni/L இன்ட்டு ஒரு A. இங்க அடுத்தது என்ன ஆகுது பாருங்க, ஃப்ளக்ஸ். 5க்கு பதிலா μ0 n² IA/L. 5 கண்டுபிடிச்சோமா? நான் யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? எல்ல தேடி போயிட்டு இருக்கேன். எல் எங்க மறைஞ்சிருக்கு? 5க்குள்ளார மறைஞ்சிருக்கு. 5க்கு பதிலா எல்லை. அப்ப இந்த 5க்கு பதிலா எல்லை, அதனால μ0 n² IA/L மேல இருக்குது அப்படியே எழுதிட்டேன். சரி, இந்த ஐயும் போய் சேர்ந்துரும் தானே? ஆமா. அப்ப எல்லுக்கான ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் அ லாங் சாலினாய்ட்
மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். இந்த ஃபார்முலால தான் நீங்க சம் போட போறீங்க. இது வரைக்கும் நீங்க டெரைவ் பண்ணாதான் அந்த 3 மார்க். செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் லாங் சாலிட் பார் ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே கவலைப்படாதீங்க. பாரு, ஒரு காயில் வழியா கரண்ட் போகுது, ஆக்சிஸ்ல என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதிட்டீங்களா, மியூ நாட் என் பை எல். ஃபை யாரு, ஃப்ளக்ஸ் என்பிஏ. அப்படியே பிஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். யாரை தேடி போற, எல்ல தேடி போற. எங்க எல் மறைஞ்சிருக்கு, ஃபைக்குள்ளார மறைஞ்சிருக்கு. ஐயை கேன்சல் பண்ணு, எல் கண்டுபிடிச்சாச்சு. உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏர்ல வைக்கும் பொழுது மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல் ஒருவேளை பிளேஸ்ட் இன் மீடியம், மீடியத்துல வச்சுட்டா இந்த ஃபார்முலா என்னவா மாறும் சொல்லுங்க. இன்டு மியூ ஆர் சார். அவ்வளவுதான், வெறும் மியூ, அவ்வளவுதான். இன்டு மியூ ஆர் சொல்லியிருக்கீங்க. அப்ப மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் ஏ பை எல். நீ ரொம்ப நல்லா சொன்ன. இந்த மியூ நாட் மியூ ஆரை தான் மியூன்னு சொல்ல போறோம். ஏதோ தப்பு பண்ற மாதிரி இருக்கு. மியூக்கு பதிலா மியூ நாட் மியூ ஆரா, மியூ ஆர் மியூ பை மியூ நாட். இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அனீஸ் கரெக்டாக தான் சொன்னேன். அப்போ எல்லுக்கு பதிலாக இங்கே மியூ நாட்டுக்கு பதிலாக மியூ வந்துடணும். இன் மீடியம்னாலே மியூ வந்துடணும். மியூ என் ஸ்கொயர் ஏ பை எல். இப்பதான் அந்த மியூக்கு பதிலாக மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் ஏ பை எல். நீ டைரக்டா இங்க சொல்லிட்டதுனால டக்குன்னு கன்ஃபியூஸ், நான் தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ மியூக்கு பதிலாக மியூ நாட் மியூ ஆர் என் ஸ்கொயர் ஏ பை எல். ஒன்றும் இல்லை, இப்போ காயில கொண்டு போய் ஏர்ல வச்சிங்கன்னா மியூ நாட்டு, மீடியத்தில் வச்சிங்கன்னா மியூ. வேணும்னா மியூவை உடச்சிரு, அந்த மியூக்குள்ளார தான் யார் இருக்கா, மியூ நாட் மியூ ஆர். ரைட்டா? ஸோ செஷன் முடிஞ்சதும் முதல் வேலையாக ஒரு டைம் படிக்கலாம் தேவையில்ல, உடனே தான் தெரியுமே. பி கண்டுபிடிக்கணும், ஃபை கண்டுபிடிக்கணும், அதுல இருந்து எல் கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் செல்ஃப் இண்டக்ஷன் என்ன பாடி, சாலினாய்டு. அப்ப சாலினாய்டுக்கு எல் கண்டுபிடிக்கணும். கொஸ்டின் எவ்வளவு தானே, ஒரு சாலினாய்டு எடுத்துக்கிட்டோம், அந்த சாலினாய்டுல கரண்ட் போகுது, அங்க எல் எவ்வளோ, மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். மறந்துடாத, ஃபார்முலா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். திரும்ப ஒரு டைம் படி, மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல், மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். என் யாரு, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஏ யாரு, ஏரியா. எல் யாரு, லென்த். இதுல நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்கு. ரேஷியோ சம் கேட்பாங்க. எல் என் ஸ்கொயர், இல்ல எல்லுக்கும் ஏரியாவுக்கும் ரிலேஷன் போடுவாங்க. இந்த எல்லுக்கும் இந்த எல்லுக்கும், இந்த எல் மறந்துடாத, லென்த். ஃபார்முலாக்குள்ளார இருக்கிறது லென்த், லெஃப்ட்ல இருக்கிறது செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸ் இல்லைன்னா கோஎஃபிஷியன்ட் போட்டீங்கன்னா செல்ஃப் இண்டக்ஷன். ரைட்டா? இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுச்சா? ரைட். அங்க இருந்து நம்ம போறது தான் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர். செல்ஃப் இண்டக்ஷனோட லாஸ்ட் டாபிக், எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் எ இண்டக்டார். இதுவுமே தவிர்க்க முடியாத ஒரு கொஷின். சரி, இது எங்கேயோ நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், ஏதோ இந்த வார்த்தையை தவிர மீதி எல்லா வார்த்தையும் பார்த்த மாதிரியே இருக்கு, நாங்க அதிகமா படிச்சு எழுதி பார்த்திருக்கோம், டெஸ்ட் எழுதியிருக்கோம். அந்த மாதிரி ஒரு கொஷின் சொல்லுங்க. அவ்வளவுதான், கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டர் எனர்ஜி ஸ்டோர்டு ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் இருக்காம? half cv square sir. பிரமாதம், half cv square. இல்லனா வேற மாதிரி ஏதாவது சொல்லுமா? q square by 2c sir. சூப்பரா சொன்னீங்க. வேற மாதிரி சொல்லுங்க. half qt sir. அவ்வளவுதான், கலக்கிட்டீங்க எல்லாருமே. ஸோ half cv square, q square by 2c, qv. இதெல்லாம் எனர்ஜி ஸ்டோர்ட் அஸ் எ கெப்பாசிட்டர்னு அங்க சொல்லி கொடுத்தேன். இப்போ இண்டக்டார் இதே மாதிரி ஒரு யூ ஃபார்ம்ல நம்ம கொண்டு வர போறோம். மேஜிக் என்ன தெரியுமா, இந்த ஹாஃப் சிவி ஸ்கொயரும் இப்ப வரப்போற ஆன்சரும் சேர்ந்து தான் அடுத்த லெசன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்கிற கொஞ்சம் டாபிக், தோ படிச்ச மேக்னட்டிசம் இஎம்ஐல இருக்கிற கொஞ்சம் டாபிக், ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து தான் மேக்ஸ்வெல் என்ன பண்ணிட்டாரு, இஎம் வேவ்ஸ்னு ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ணி அங்க இருந்து சூப்பரா கொண்டு போயிட்டாரு. ரைட்டா? எல்லாமே கண்டினியூட்டி தான். யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் லெசன்ல சார்ஜை பத்தி படிச்சீங்க, செகண்ட் லெசன்ல வோல்டேஜை பத்தி படிச்சீங்க, அப்படியே தேர்ட் லெசன்ல கரண்ட்டை பத்தி படிச்சீங்க. ரைட்டா? ஃபோர்த் லெசன்ல கரண்ட் சார்ஜ் நின்றுட்டு இருந்தா எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்னு சொன்னீங்க, சார்ஜ் மூவ் ஆனா மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு சொன்னீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டை பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தாதான் ஃப்ளக்ஸ் வரும்னு சொன்னீங்க. தோ இந்த லெசன் F5. ரைட்டா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லெசனும் சேர்ந்தது தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்.
அங்கேருந்து போகிறது தான் அட்டாமிக் ஃபிசிக்ஸு, அங்கேருந்து போகிறது தான் நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அங்கேருந்து போகிறது தான் டியூவல் நேச்சர். ஃபிசிக்ஸில் 2 லெசன் மட்டும்தான் தனியாக நிற்கும். ஒன்று ரே ஆப்டிக்ஸ், வே ஆப்டிக்ஸ், எந்த கண்டினியூட்டியும் தேவையில்லை. லாஸ்ட்டாக செமிகண்டக்டர், மீதி எல்லா லெசனும் கண்டினியூட்டி தான். அங்கேருந்து ஆரம்பிச்சு ஆனால் ஒன்றா அப்படியே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் வந்துடும். ரைட். ஸோ கதையை விட்டுட்டு படத்துக்கு போகலாமா? எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கவனிங்க, சூப்பரான கொஷின். எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர் ஒன்றும் இல்லைங்க, பாருங்க, செம்ம ஈஸியாக இருக்கு பாருங்களேன். ஒரு இண்டக்டர், இண்டக்டர்னா வேற யாரும் இல்லை, காயில். பொய் சொல்றீங்களா? இவ்வளோ நேரம் ஏதோ சாலினாய்ட் சொல்லிட்டு இருந்தீங்க, காயில்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ இன்னும் இண்டக்டார்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. இண்டக்டார், சாலினாய்டு, காயில் எல்லாம் ஒன்று தான். இங்கேருந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்விட்ச் வச்சுருக்கேன். இது ஸ்விட்ச். வழக்கம் போல் அது கேன்னு எடுத்துக்கோங்க. இது பேட்டரி பிடின்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ வாட் செல்ஃப் இண்டக்ஷன் கேட்டாங்கன்னா, பை சேஞ்ச் இன் கரண்ட் என்ன காயில், அதே காயிலில் அப்போசிங் இன்டியூஸ்டு இஎம்எஃப் வரும். அதுக்கு பேர் செல்ஃப் இண்டக்ஷன். தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து ஐ கரண்ட் போகுது. அப்போ இங்கே ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, இஎம்எஃப் வருது. இது எல்லாருக்குமே தெரியும். ரைட்டா? ஃபிசிக்ஸில் எனர்ஜின்ற வார்த்தைக்கு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குப்ப. நீ என்ன ஒர்க் பண்ணுறியோ அதான் எனர்ஜி. நீ எந்த லெசன் மட்டும் இல்லை, எங்கே வேணாலும் போய் படி. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. நீ ஒரு ஒர்க் பண்ண, அதுதான் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகும். த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. ரைட்டா? ரைட். இங்கே பாருங்களேன், இந்த கொஸ்டின் நம்ம எப்படி ஆரம்பிக்கணும். V equal to W by Qன்னு எங்கேயோ படிச்சு ஞாபகம் இருக்கு. பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல படிச்சிருக்கோம் சார். Wக்கு பதிலா V இன்ட்டு Q. ரைட். இந்த ஈக்குவேஷன்ல தான் இந்த கொஸ்டினை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்றேன், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன், இங்க இருந்து கொஞ்சோண்டு சார்ஜ் மட்டும் போகிறது மாதிரி பார்த்துக்கிறேன். Vக்கு பதிலா ஈன்னு எடுத்துக்கலாமா? கியூக்கு பதிலா ஐடின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் கியூக்கு பதிலா ஐடி. இங்க டிடபிள்யூ இருக்கிறதுனால இங்க டிடின்னு எடுத்துக்கிறேன். சூப்பரா? அப்போ இந்த கொஷினோட ஆரிஜின் இதுதான். ஆனா டிடபிள்யூ ஈக்குவல் டு இஐடி. சார் அது இப்படி சொல்லியிருந்தாலே எங்களுக்கு தெரியும் தானே. ஒர்க் டனுக்கு விஐடின்னு தெரியாதா எங்களுக்கு? பவர் இன்ட்டு டைம்னு தான் நாங்கள் படிச்சிருக்கோமே. பவருக்கு பதிலாக தான் விஐ. எங்க படிச்சீங்க? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்ல சொல்லி கொடுத்தேன். ஹீட்டும் ஒர்க்கும் ஒன்று தானே, பவர் இன்ட்டு டைம். என்னன்னா இந்த லெசன் ஃபுல்லாக வி யூஸ் பண்ணக்கூடாது, இ யூஸ் பண்ணணும், இஎம்எஃப். அதனால அவ்வளோ நம்ம கொஷினே முடிச்சிட்டோம். இந்த 3 ஸ்டெப்ல அப்படி ஆன்சர் விட நிற்கும் பாருங்க. டிடபிள்யூ ஈக்குவல் டு ஈக்கு பதிலாக மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி. இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு டிடி. இந்த டிடியும் இந்த டிடியும் அழகாக போய் சேர்ந்துருச்சு. டிடபிள்யூ வேணும்னா மைனஸ் எல் ஐ டிஐ. டபிள்யூ வேணும்னா இன்டகிரேட் பண்ணணும், மைனஸ் எல் ஐ டிஐ. இங்க இந்த டேர்ம் டிஐல இருக்கிறதுனால பேட்டரியை ஆஃப் பண்ணா கரண்ட் 0, ஆன் பண்ணா கரண்ட் மேக்ஸிமம் ஐ. இருக்கும் I0 கூட போட்டுக்கோ. I0னா மேக்ஸிமம் கரண்ட், இல்லை I0 கூட எழுதிக்கோங்க. இப்போ லிமிட் 0 to I. ஏன் சார் லிமிட் 0 to I எடுக்கிறீங்க? பாருங்க, பேட்டரி ஆஃப் பண்ணிட்டேன், 0 கரண்ட். ஆன் பண்ணா மேக்ஸிமம் கரண்ட். எப்பவுமே லிமிட்னா என்ன? மினிமம் டு மேக்ஸிமம் தானே. அப்போ மினிமம் 0, மேக்ஸிமம். அப்போ W ஈக்குவல் டு மைனஸ் எல்ல தூக்கி வெளில போட்டுருங்க. இன்டகரல் ஆஃப் ஐ இன்ட்டு டிஐ. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் x² by 2ன்னு எங்களுக்கு தெரியும். மைனஸ் எல் இங்கே I² by 2. லிமிட்டு 0 to I0. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணு. அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண I0, லோயர் லிமிட் 0. இவ்வளோ நேரம் டபிள்யூவா இருந்த நீ இன்று முதல் யூவா மாறிட்ட அப்படின்னு அதுவே சொல்லுது. எனர்ஜி ஸ்டோர்டு, அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி U, half எல் I0². அப்போ அங்க படிச்சது half CV². அந்த ஊரோட ஹீரோ கெப்பாசிட்டர், இந்த ஊரோட ஹீரோ செல்ஃப் இண்டக்டன்ஸ். அங்க V, இங்க I0. அவ்வளவுதான். அப்ப எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் இண்டக்டர் half LI0². இப்போ இங்க 2 காரணம் நீங்க சொல்லணும். இங்க மைனஸ்க்கு என்னப்பா காரணம்? சார் லென்ஸ் லா சார். இஎம்எஃப் எந்த பக்கமா இன்டியூஸ் ஆகும்? ஃப்ளக்ஸ் எந்த பக்கமா இன்டியூஸ் ஆகுதோ அதுக்கு அகைன்ஸ்டா இன்டியூஸ் ஆகும். அதனால மைனஸ் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ யூக்கு பதிலாக மைனஸ் ஆஃப் LI², அங்கே ஆஃப் CV². இது ரெண்டும் சேர்ந்தது தான் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு அடுத்த வாரம் படிக்க போறீங்க. இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் படிக்க போறீங்க. half LI². ரைட்டா?
எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் அ இண்டக்டர். ஒன்றும் இல்லை, அப்படியே இந்த டிடபிள்யூ ஃபார்முலாவில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈக்கு பதிலாக எல் இன்ட்டு டிஐ பை டிடி போடுங்க. டிடியை காலி பண்ணுங்க, எல்லாத்துக்கும் வெளில போடுங்க, ஐயை இன்டகிரேட் பண்ணுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஆன்சருடைய வந்துடும். சரி, இது எதாவது மாற்ற முடியுமா? அங்கே ஆஃப் சிவி ஸ்கொயர் ஒரு 2-3 ஃபார்மில் மாற்றணும்ல, அந்த மாதிரி இது ஏதாவது மாற்ற முடியுமா? மாற்றலாமா? இந்த மாதிரி எல்லாம் பாருங்க, எல்ஐ ஐ. அப்போ இதுக்கு பதிலாக ஃபைன்னு எழுதிக்கலாம்ல. உன் விருப்பம் தான்பா. அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா உடைச்சிருங்க, மாத்திருங்க. இல்லைன்னா எல்லால மல்டிப்ளை பண்ணி எல்லால டிவைட் பண்ணுங்க. எல் ஸ்கொயர் I0 ஸ்கொயர் பை எல். இது எல்ஐ பார்த்தா 5 மாதிரி இல்லை, 5 ஸ்கொயர் பை 2L. இப்போ இது இப்படி தான் போடணும் அப்படி தான் போடணும்லாம் ஒரு வரையறையெல்லாம் கிடையாது. கொஷினில் டேட்டா எடுக்கிற உனக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ண கற்றுக்கிற, அதுதான் பிரமாதமான விஷயம். அப்போ ஹாஃப் இன்ட்டு 5ஐன்னு எழுதலாம், ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர்னு எழுதலாம், 5 ஸ்கொயர் பை 2Lன்னு எழுதலாம். அப்போ அந்த கொஷினுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலாவை நீங்கள் உடைக்க கற்றுக்கணும். சரி, உடைச்சிட்டோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் வரப்போகுது. இப்போ தான் ஒரு 2 மினிட்ஸ் தோ போயிடலாம். எனர்ஜி டென்சிட்டினா என்னங்க சார்? எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டினா ஸ்மால் யூ. எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம். அங்கே அதான் சொல்லி கொடுத்தேன். இங்கே எனர்ஜி ஸ்டோர்டு யாரு? ஹாஃப் எல்ஐ ஸ்கொயர். வால்யூம் யாரு? வால்யூம் வந்து சாலினாய்டுன்றதுனால பைஆர் ஸ்கொயர் எல். வாலினாய்டு வால்யூம், வால்யூம் பை சாலினாய்டு தானே, பைஆர் ஸ்கொயர். ஒரு டர்னோடது பைஆர் ஸ்கொயர், எல் லென்த்தோடது பைஆர் ஸ்கொயர் எல். இப்போதான் படிச்சிங்க 1/2. மிஸ் பண்ணிடாது, கிளாஸை கரெக்டாக கவனி. நான் நிறைய டைம் எடுத்துக்க மாட்டேன்னு உனக்கே தெரியும். இன்னும் 3 மினிட்ஸ் மட்டும் இருக்கும், அதுக்குள்ளே முடிச்சு கொடுத்துறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3-4 விக்கெட் காலி. 22ல் தான் வந்து நிற்கிறீங்க, 28ல் இருந்தீங்க. எண்டாவது செஷன் வரும்போது என்னதான் ஆகும்னே உங்களுக்கு தெரியாது. அப்படியே தானாக போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க, போயிட்டே இருப்பீங்க. கடைசியாக 20 வந்து நிற்கும், அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு போயிடும். ரைட்டா? அந்த மாதிரி நடந்துக்க கூடாது. உன் டைமை நான் ஏதாவது வேஸ்ட் பண்ணுறேன்னா 8-10 வரைக்கும் என் டைம்னா என் டைம் வரைக்கும் நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும். ரைட்டா? பார்த்துருங்க. எல்லுக்கு பதிலாக மியூ0 என் ஸ்கொயர் ஏ பை எல். இதோ இப்போ படித்தோமே, செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் அ லாங் சாலினாய்டு. இங்கே ஒரு ஐ ஸ்கொயர் பை ஒரு பை ஆர் ஸ்கொயர் எல். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமா? அதுக்கப்புறமா இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை உடைச்சிட்டு பைஆர் ஸ்கொயர் எழுதிக்கும். இந்த பைஆர் ஸ்கொயர் இந்த பைஆர் ஸ்கொயரும் போய் சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மீதி 1/2 இருக்கும், மியூ0 இருக்கும், என் ஸ்கொயர் இருக்கும், ஐ ஸ்கொயர் இருக்கும், கீழே ஒரு எல் ஸ்கொயர் இருக்கும். இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மியூ0 என்ஐ பை எல்ன்றது பிக்கு பார்த்தீங்க, ஞாபகம் இருக்கா? என் ஸ்கொயர் இருக்கு, ஐ ஸ்கொயர் இருக்கு, எல் ஸ்கொயர் இருக்கு. ஒருவேளை மியூவால மல்டிப்ளை பண்ணி மியூவால டிவைட் பண்ணிட்டா இது ஃபுல்லா யார் ஆயிடுவா? பி ஸ்கொயர் ஆயிடுமா? பாருங்க, நீங்களே பாருங்க. பிக்கு பதிலாக மியூ0 என்ஐ, பி ஸ்கொயருக்கு பதிலாக மியூ0 ஸ்கொயர் என் ஸ்கொயர் ஐ ஸ்கொயர் பை எல் ஸ்கொயர். அப்போ 2 மியூ0 எனர்ஜி டென்சிட்டி பி ஸ்கொயர் பை 2 மியூ0, பி ஸ்கொயர் பை 2 மியூ0. அங்கேயும் அதே தான் படித்தோம். 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எனர்ஜி டென்சிட்டி இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அங்கே, எனர்ஜி டென்சிட்டி இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே, பி ஸ்கொயர் பை 2 மியூ0. அவ்வளோதான். செல்ஃப் இண்டக்ஷன் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோம். செல்ஃப் இண்டக்ஷனில் என்னெல்லாம் பேசியிருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. வாட் இஸ் செல்ஃப் இண்டக்ஷன் பேசணும், அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்ஷன் ஆஃப் லாங் சாலினாய்டு பேசணும், அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு பேசணும், இந்த கொஷின் வரைக்கும் பேசணும். அதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் இஎம்ஐனா என்னன்னு பேசணும். ஃபீல்டு மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா ஸ்டாட்டிக்கு, ஏரியா சேஞ்ச் ஆச்சுன்னா டைனமிக்கு, தீட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா பீரியாடிக்கு. அவங்க 2 பேரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு டைரக்ஷன் பேசணும். நார்த்து உள்ளே போனால் ஆன்டி கிளாக் வைஸ், நார்த்து வெளில வந்தால் கிளாக் வைஸ், சவுத்து உள்ளே போனால் கிளாக் வைஸ், சவுத்து வெளியில் வந்தால் ஆன்டி கிளாக் வைஸ். இன்னும் இந்த லெசனில் இருக்கிறது 2 டாபிக், மியூச்சுவல், அதுக்கப்புறம் எடி. இது முடிஞ்சதும் இஎம்ஐ ஃபுல்லாக முடிஞ்சிடும். அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஏசி. நாளைக்கு ½ அன் ஹவரில் கான்செப்ட் முடிஞ்சிடும். ரிமைனிங் ஒரு ½ அன் ஹவர். அதுக்கப்புறம் நாளை மறுநாள் ஒரு 1 ஹவர், 1.5 ஹவர், ஒரு 50 சம் போட்டு காமிக்கிறேன். இது உனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஃபார்முலாவும் ரொம்ப கம்மி தான் இந்த லெசனில். 5க்கு வந்து பி வெக்டார் டாட் ஏ வெக்டார் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபுல்லாக நைட் உட்காந்து ஒரு டைம் என்ன பண்ணுறீங்க, எழுதி பார்த்துட்டு இல்லை படித்து முடிச்சிரு.